श्लोकः वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सप्तमः पाठः। पाठस्य नाम श्रृगालस्य कौशலம். श्रृगालस्य श्रृगालः அப்படின்னு சொன்னா நரி. श्रृगालस्य நரியினுடைய கௌசலம் சாமர்த்தியம். குஷலஹா அப்படின்னா சமர்த்தன், நல்லா தேர்ச்சி பெற்றவன். அவன்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த தன்மை இருக்கே அதுக்கு கௌசலம் அப்படின்னு பேரு. நம்ம இந்த எக்ஸ்பர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது. சித்ரே சித்ரேஸ்மின் சித்ரே அஸ்மின் அஸ்மின் சித்ரே இத்யர்த்தா. அஸ்மின் அஸ்மின் அப்படிங்கிறது இதம் சப்தா. புல்லிங்கத்துல அஸ்மின் அப்படிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அஸ்மின் இதில், எதில்? சித்ரே சித்திரத்தில். ஏகஹா ஸ்ருகாலஹா அஜஸ்ய, அஜஹா அப்படின்னா ஆடு, அஜஸ்ய ஆட்டினுடைய பிருஷ்டே பின்புறத்தில், இதுவும் சப்தமியில் தான் இருக்கு. பதம் நிதாய, பதம் தனது பதத்தை, அதாவது தனது காலை, நிதாய வைத்துவிட்டு, ல்யபந்தம் பதம் தி உபசர்க பூர்வகமான தா தாது துத்தாஞ்ச் தாரண போஷணயோஹோ அப்படின்னு இருக்கு. அதனுடைய ல்யபந்தம் பதம் நிதாய, திஷ்டதி நிற்கிறது. இந்த படத்துல பார்த்தா தெரியும், ஒரு ஆட்டினுடைய முதுகின் மேலே ஒரு ஓனாய் வந்து தனது காலை வைத்துண்டு நிற்கிறது அப்படின்னு தெரிகிறது இல்லையா. கதய சொல்லு, மத்தியம புருஷ ஏகவச்சனம் லோட்லகாரः. கதயது கதயதாத் கதயதாம் கதயந்து கதய அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் இங்க. கதய சொல்லு, என்னன்னு சொல்லணும்? கிம் நிமித்தம், எந்த காரணமாக, என்ன காரணமாக, ச ததா திஷ்டதி சஹா, அதாவது அந்த ஸ்ருகாலஹா நரியானது, ததா அவ்வாறு, திஷ்டதி நிற்கிறது, எதற்காக அப்படி நிற்கிறது அப்படிங்கிறத சொல்லு. அயம் ஸ்ருகாலஹா பானீயம் பாத்தும் வாபீம் கதஹா ஜலே மமஜ்ஜ. கதோன் இருக்கு, பிரிச்சு படிக்கும்பொழுது கதஹா. அயம் ஸ்ருகாலஹா மமஜ்ஜ, அங்க அன்வயா. மமஜ்ஜ அப்படிங்கிறது என்ன லகாரம் அப்படின்னு கேட்ட லிட்லகாரா. மமஜ்ஜ மமஜ்ஜதுஹு மமஜ்ஜுஹு இப்படி வரும். மூழ்கியதுன்னு அர்த்தம். கேக்குறதா? அயம் ஸ்ருக, அயம் மமஜ்ஜ, அது மூழ்கியது. அயம் ஸ்ருகாலஹா மமஜ்ஜ, அந்த நரியானது மூழ்கியது. எப்படி மூழ்கியது, எங்கு மூழ்கியது அப்படின்னு கேட்டா, பானீயம் பாத்தும், பானீயம் குடிக்கக்கூடியதான ஜலத்தை, பாத்தும் குடிப்பதற்கு, துமுன் பிரத்யாந்தம் பதம் பாத்தும், வாபீம் கிணற்றை நோக்கி, கதஹா சென்றதான அது, ஜலே ஜலத்தில், மமஜ்ஜ நீரில் மூழ்கியது. இந்த கதஹா அப்படிங்கிற இடத்துல க்த பிரத்யயா இருக்கு. இந்த பூத காலத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. ஸ்ருகாலத்துக்கு விசேஷணமா வந்திருக்கவே புல்லிங்கத்துல வந்திருக்கு. கதஹா ஸ்ருகாலஹா மமஜ்ஜ அப்படின்னு அன்வயா.
தேனா அதனால், அந்த ஸ்ருகாலத்தினால், பகிர்கந்தும், பகிஹி வெளியே, பகிஹி அப்படிங்கிறது அவ்வியம், கந்தும் செல்வதற்கு, பகவஹா யத்னாஹ கிருதாக, தேன கிருதாக அப்படின்னு அன்வயா. தேன கிருதாக அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனால் செய்யப்பட்டன, கிருதாக செய்யப்பட்டன. இந்த வாக்கியத்தை பார்த்தா இது எந்த மாதிரியான பிரயோகம்னு தெரிகிறதா? நாம ஏற்கனவே இந்த கர்த்தரி பிரயோகா, கர்மணி பிரயோகா, பாவே பிரயோகா, அதுதான் தேன அதனால். நம்ம அடையாளம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கர்மணி பிரயோகத்துல கர்த்தாவை சொல்லுகின்ற பதம் திருத்தீயா விபக்தியில் இருக்கும். இங்க தேன அப்படின்னு அதுதான் இருக்கு. தேன அதனால், அந்த நரியினால், யத்னாகா கிருதாகா முயற்சிகள் செய்யப்பட்டன. அது எத்தகைய அதாவது எப்பேற்பட்ட, எத்தனை தடவை அப்படின்னு கேட்டா பகவஹா யத்னாகா, நிறைய முயற்சிகள். எதற்காக? பகிர்கந்தும் வெளியே வருவதற்கு. கிந்து ஆனால், தே சர்வே அவைகள் அனைத்தும், முதா அபவன், முதான்னா வியர்த்தம்னு அர்த்தம், அபவன் ஆயின, அபவத் அபவதாம் அபவன். நான் முழுக்க ஒரு தடவை படிக்கிறேன். சித்ரேஸ்மின் ஏகஹா ஸ்ருகாலஹ அஜஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய திஷ்டதி. கதய கிம் நிமித்தம் ச ததா திஷ்டதி? அயம் ஸ்ருகாலஹ பானீயம் பாதும் வாபீம் கதஹ ஜலே மமஜ்ஜ. தேன பகிர்கந்தும் பஹவஹ யத்னாஹ கிருதாஹ கிந்து தே சர்வே முதா அபவன். அத்ராந்தரே, அத்ராந்தரேங்கிறது சேர்ந்து ஒரே பதம், தனியா சொல்லக்கூடாது, அர்த்தம் வராது. இதற்கிடையில் கோப்யஜஹ, கோபி கஷ்டன அப்படின்னு அர்த்தம். கோபி அஜஹா ஏதோ ஒரு ஆடு, பிபாசா குலஹா, பிபாசா அப்படின்னா பாத்தும் இச்சா, தாகம் அப்படின்னு அர்த்தம். ஆகுலஹான்னா பீடிதா, அதாவது தாகத்தினால் துன்பப்பட்டதாக. கோபி அஜஹா ஒரு ஆடானது, பரிபிரமன்னு, பரிதஹா பிரமன்னு பரிபிரமன்னு சுற்றி கொண்டு, அதாவது அந்த காடுல மொத்தமா சுற்றிண்டு, சத்ரந்தம் பதம் சுற்றி கொண்டு, தத்ர ஆகதஹா, தத்ர அங்கு, ஆகதஹா வந்தது, ஆகதஹா ஆசீத் அப்படின்னு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். ஆகதஹா அப்படிங்கிறது தப் பிரத்யாந்தம் பதம், வந்ததாக அப்படின்னு அர்த்தம். மேற்கொண்டு இருந்தது அப்படின்னு ஏதாவது சேர்த்துக்கணும், ஆசீத் அப்படின்னு. அத்ராந்தரே கோபி அஜஹா பிபாசா குலஹா பரிபிரமன்னு தத்ர ஆகதஹா. அப்ருச்சத் ச சேர்த்தால் அப்ருச்சச்ச, அப்ருச்சத்து கேட்டது, ஈப்சாயாம் அப்படின்னு தாத்து, அதனுடைய லங் லகாரா. அப்ருச்சது ஏகவச்சனம், பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்ருச்சது கேட்டது. என்ன கேட்டது? அது யாரை கேட்டது? ஸ்ருகாலம் அப்ருச்சது, அந்த நரியை பார்த்து கேட்டது. என்ன கேட்டது? சகே நண்பனே, அபி மதுரம் ஜலம் இதி அப்ருச்சது அப்படின்னு அன்வயா. இந்த அபி அப்படிங்கிறது பின்னாடி சேர்ந்தால் கூட அப்படின்னு அர்த்தம் வரும். ராமஹா அபி ஆகச்சதி இல்லையா? இதே அப்பியே முன்னாடி போட்டா கேள்வியா மாறிடும். நான் இப்போ ரெண்டுத்துக்கு உதாரணம் காமிக்கிறேன். லக்ஷ்மணஹா ஆகச்சதி அகம் ஜானாமி, ராமஹா அபி ஆகச்சதி கிம். இப்போ நான் என்ன பண்ணேன்? ராமஹா அபி, ராமனும் கூட வருகிறானான் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதனாலதான் ராமஹாங்கிற பதத்துக்கு அப்புறம் அபி அப்படின்னு சேர்த்துன்னு இருக்கேன். இதே அபி ராமஹா ஆகச்சதி அப்படின்னு கேட்டா
ராமன் வருகிறானா அப்படின்னு அர்த்தம். ஒரே அபிதான். முன்னாடி போட்டா கேள்வியா வரும், அதே பின்னாடி போட்டால் கூட, அதுவும் கூட அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இந்த வித்தியாசத்தை நம்ம கவனிச்சுக்கணும். பிரகிருத வாக்கியத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்பிங்கிறது முன்னாடி இருக்கு, கேள்வி மாதிரி இருக்கு. சகே நண்பனே சம்போதன பிரதமா. அபி மதுரம் ஜலம், அந்த ஜலம் ரொம்ப சுவையானதா இருக்கா? இது அபுருச்சது. ஸ்ருகாலஹா நரியானது பரேஷாம் மற்றவர்களுடைய, பரஸ்ய அப்படின்னு ஷஷ்டி ஏகவச்சனம், பரேஷாம் அப்படிங்கிறது பரஸ்ய பரயோகோ பரேஷாம். ஸ்ருகாலஹா பரேஷாம் வஞ்சனே, வஞ்சனம் அப்படின்னா ஏமாற்றுதல், வஞ்சனே அப்படிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். வஞ்சனம் அப்படிங்கிற இடத்துல லியூட் பிரத்யா இருக்கு. அது பிரத்யம் வச்சதுக்கு அப்புறம் அந்த வர்பு, அதாவது தாத்துனுடைய பிரகிருதி இருக்கு இல்லையா, மூல தாத்து பதம், அதுக்கு மேல இந்த லியூட் பதம் வரும். வந்ததுக்கு அப்புறம் அதுல நாம சுபந்தமா ஆக்கிடுவோம். ஆக்கினா சாதாரண சப்தம் ராமசப்தம் போல ஆயிடும், பல சப்தம் போல சொல்ல வேண்டியது, அகாராந்த நபும்சகலிங்க சப்தம் போல சொல்ல வேண்டியது. வஞ்சனே, வஞ்சனத்தில், அதாவது வஞ்சனம் செய்கையில், நிதராம் பட்டுகு, நிதராம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான, நிதராம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப பகு அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. பட்டுஹு சமர்த்தஹா ஆசித் அல்லது அஸ்தி, இதை ஒன்று சேர்த்துக்கணும். ஸ்ருகாலஹா நரியானது பரேஷாம் வஞ்சனே மற்றவர்களுடைய ஏமாற்றுதலில், நிதராம் மிகவும், பட்டுஹு சமர்த்தமாக இருக்கக்கூடியது. அத்தஹ அதனால், ச ஆஹ அது, சஹ அது, ஆஹ சொன்னது, ஆஹா ஆஹதுஹு ஆஹுஹு குருமி வெக்தாயாம் வாச்சியினுடைய லிட்லகாரஹ, ஆஹா சொன்னது. என்ன சொன்னது? மதுரமிதி கிமுச்சதே கேவலம் பீயூஷமேவ. என்னப்பா நீ என்னவோ டேஸ்ட்னு பேசிட்டு இருக்கே, டேஸ்ட்னு மட்டும் என்ன சொல்லிட்ட நீ, இது அப்படியே அமிர்தம் தான் இது அப்படின்னு சொன்னதான். மதுரம் இது கிமுச்சதே, நீ மதுரம்னு என்ன சொல்லிட்டு இருக்க, என்னவோ மதுரம் ஏதோ சொல்லிட்டு இருக்கே. கேவலம் பீயூஷமேவா, இங்க கேவலம்னா அதுவே, அது மட்டுமே, மாத்திரமே அப்படிங்கிற அர்த்தத்துல. தமிழ் கேவலம் இல்லை, பீயூஷமேவ கேவலம் அப்படின்னு அர்த்தம். அமிர்தம்தான் இது, நீ மதுரம்னு சொல்லிட்டு இருக்க, திதிப்பு அப்படிலாம் ஒன்று பார்க்காத, இது அமிர்தம், இது அமிர்தம்தான் இது, கேவலம் பீயூஷமேவ. அது மட்டும் இல்லை, பிரபூதம் பிபதஹா அபி, இங்க அப்பிங்கிறது பின்னாடி வந்துடுது, பார்த்தா தெரியும். பிபதஹா அபி அப்படின்னு அர்த்தம் குடிச்சுண்டு இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். இங்க கூடங்கிற அர்த்தத்துல இதே அப்பிதான் அங்க வந்தது, ஆனா அது கேள்வி பரமா வந்துடுது. இங்க பின்னாடி அப்பி வந்ததுனால கூட. சரி, பிரபூதம், பிரபூதம்னா மிக அதிகமான, நிறைய அப்படின்னு அர்த்தம். நிறைய, பிரபூதம் நிறைய, பிபதஹா அபி குடித்த போதிலும் கூட, நமே வாஞ்சா நிவர்த்ததே, ந மே மே என்னுடைய, வாஞ்சா ஆசையானது, ந நிவர்த்ததே, அங்க மேக்கு முன்னாடி என்ன இருக்கு இல்லையா, அது இங்க சேர்த்துக்கணும். ந நிவர்த்ததே விலகுவதில்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஆசையே தீரல, நிறைய குடிச்ச போதிலும் கூட எனக்கு ஆசை தீரவே இல்லை இதி என்று சொன்னது. அத்ராந்தரே கோபி அஜஹா பிபாசாகுலஹா பரிபிரமன் தத்ர ஆகதஹ அப்ருச்சச்ச ஸ்ருகாலம் சகே அபி மதுரம் ஜலம் இதி. ஸ்ருகாலஹ பரேஷாம் வஞ்சனே நிதராம் பட்டுஹு அத்தஹ சஹ ஆஹ மதுரமிதி கிமுச்சதே.
கேவலம் பீயூஷமேவ பிரபூதம் பிபதோபி நமே வாஞ்சா நிவர்த்ததே ந சக்னோமி ஏதாம் வாபீம் ஹாதும். ந சக்னோமி அப்படின்னு அர்த்தம், என்னால முடியல. என்ன முடியல? ஏதாம் வாபீம், இந்த கிணற்றை, ஹாதும் விடுவதற்கு. ஹோஹா தியாகேன்னு இருக்கு. தியாகான விடுதல்னு அர்த்தம். அந்த நரி என்ன சொல்றதா, எனக்கு இந்த கிணறை விட்டு போறதுக்கு மனசே வரல, என்னால முடியவே இல்லை. அவ்வளோ அமிர்தமா, இது அமிர்தம் தான் இது. ந சக்கனோமி ஏதாம் வாபீம் ஹாதும் இதி என்று சொன்னதான். இது அந்த நரி சொன்னது. அஜஹா தாவத் ருஜு புத்தி. ருஜு அப்படின்னா நேர் வழின்னு அர்த்தம். ருஜு புத்தின்னா நேர் புத்தியை கொண்டது. எது? அஜஹா. அஜஸ்தாவத்து ஆடோ, அந்த ஓ அப்படின்னு இருக்கணும் இல்லையா, அதான் தாவத்து. அஜஸ்தாவத்து ருஜு புத்தி, நேர் புத்தியை கொண்டது. அதுக்கு இந்த வஞ்சனை எல்லாம் தெரியாது. அத்தஹா சஹா வஞ்சகஸ்ய வச்சனம் சத்தியம் மத்வா, அந்த ஏமாற்றுக்காரனுடைய வச்சனத்தை சத்தியம் மத்வா உண்மை என்று நினைத்துவிட்டு ஷனைஹி அந்தஹா பிரவிஷதி. ஷனைஹி மெதுவாக, அந்தஹா உள்ளே, பிரவிஷதி நுழைகிறது. இங்கே அந்த கிணத்துக்குள்ளார. அதுவும் எப்படி நுழையிறதான்? ஊர்த்வமுகம் அவரோஹதா தஸ்ய தஸ்ய. ஊர்த்வமுகம்னா முகத்தை மேலே வச்சுண்டு பின் வழியா இறங்கின்னு இருக்கு. இது அந்த ஆடு. இந்த படத்துல பார்த்தா தெரியும் அப்படிதான் இறங்குறதான்னு. ஆமா, இந்த படத்துல பார்த்தா தெரியறது இல்லையா? ஆடு கொம்புகள் மேல இருக்கு. அதாவது அது இறங்குறது எப்படி இறங்குறதுன்னா, தலையே கீழ் நோக்கி இப்படி இறக்கல, தலையை மேல வச்சுட்டு மேலேருந்து இப்படி கீழே மெதுவா இப்படி இறங்குறது, பேக் சைட்ல இறங்குறது. அதனால எதுக்காக இப்படி சொல்றா? இப்போ அது இந்த ஆடு மேல கால் வச்சு ஏற போறது, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஆடுக்கு தெரியாது. ஏன்னா அது பின்னாடி இப்படி ரிவர்ஸ் இறங்கின்னு இருக்கு இல்லையா, தலை மேல தானே இருக்கு. அதனால அதுக்கு தெரியலேங்கிறதுக்காக அப்படி எழுதுறான். ஊர்த்வமுகம் அவரோஹதா, தலையை மேலே தலையை மேல் நோக்கியவாறு வைத்துக்கொண்டு இறங்குகின்ற அவரோஹதா அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், ஷத்ரந்த பதம். அவரோஹன் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அவரோஹதா, அவரோஹதோஹோ, அவரோஹதாம், அவரோஹதா அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். தலையை மேல் நோக்கி வைத்துக்கொண்டு இறங்குகின்ற தஸ்ய, அந்த ஆட்டினுடைய, பிருஷ்டே பின்பகுதியில், முதுகு பகுதி முழுக்க அது பிருஷ்டம் தான் பேரு. இந்த பின்பகுதியில் பதம் நிதாய, காலை வைத்து விட்டு. நிதாய அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதேதான். வாபீதஹா, இந்த தசில் அப்படின்னு ஒரு பிரத்யேகா இருக்கு. தஸ் அப்புறம் தசில் அப்படின்னு இருக்கு. பஞ்சமி விபக்திக்கு எந்த அர்த்தமோ அந்த அர்த்தத்தை இது கொடுக்கும். வாபீதஹ அப்படின்னா கிணற்றில் இருந்து. வாப்பியகான்னு எழுதுறதா அந்த பஞ்சமி விபக்தி அந்தமா எழுதுறதா இருந்தால் நதி சப்தம் போல சொல்லி வாப்பியகா அப்படின்னு எழுதணும். அதுக்கு பதிலா எந்த லிங்கமா இருந்தாலும் எந்த அந்தமா இருந்தாலும் தகான்னு சேர்த்தா போதும், இந்த பஞ்சமி விபக்தியினுடைய அர்த்தம் என்னவோ அது கிடைச்சிடும். கிராமதஹ, தேவாலயதஹ, நதீதஹ, பலதஹ. 3 லிங்கத்திலையும் நம்ம சொல்லியாச்சு. கிராமதஹாங்கிறது புல்லிங்கத்துல கிராம பதம், ஆனா கிராமாத்துன்னு எழுதல, கிராமதஹான்னு சொன்னோம். நத்யஹான்னு எழுதணும் நதியிலிருந்துன்னு சொல்றதுக்கு, ஆனா ஒரே பதத்தை மட்டும் சேர்த்து நதீதஹான்னு சொல்லிட்டோம். பலாத்துன்னு எழுதணும், பலதஹான்னு சொல்லிட்டோம். அப்படி ஒரு வசதி இந்த பிரத்யேகத்துல இருக்கு. வாபீதஹா, கிணற்றில் இருந்து
சமாரோஹதி ஸ்ருகாலஹா. ஆரோஹதி அப்படின்னா மேல் நோக்கி ஏறுகிறதுன்னு அர்த்தம். சமாரோஹதி ஸ்ருகாலஹா, அதாவது ஆடினுடைய பின்பகுதியில கால் வைத்து அந்த கிணற்றிலிருந்து மேல் நோக்கி ஏறுகிறது. அஜஸ்து ஆடோ வாப்யாம் ஏவா. வாப்யாம் அப்படிங்கிறது சப்தமி பக்தி ஏகவச்சனம், நத்யாம் மாதிரி. கிணற்றிலேயே, வாப்யாமேவா. மஞ்சன் இருக்கு இல்லையா, ஆமா. மஞ்சன் உன்மன், மஞ்சன உன்மஞ்சனே சேர்த்து சொல்லணும். மஞ்சனம் உன்மஞ்சனம் அப்படின்னு ரெண்டு கிரியா பதங்கள், கிரியாவை சொல்லக்கூடிய ரெண்டு பதங்கள் இங்க இருக்கு. மஞ்சனம், மஜ்ஜனம், மஞ்சனம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். மூழ்குதல் அப்படின்னு அர்த்தம். உண்மை இந்த பதம் வந்து சரியா இல்லை. அஜஸ்து வாப்யாமேவ மஞ்சன் மஞ்சன உன்மஞ்சனே குருவன் அப்படின்னு இருக்கு இல்லையா, கேக்குறதா? கேக்குறதுண்ணா. இந்த அப்படி வராது. மஜ்ஜன உன்மஜ்ஜனே குருவன் அப்படின்னு வரணும். மஞ்சன வராது, மஜ்ஜன. ஆமா, அப்படி வரணும். மஜ்ஜனம்னா என்னது? முழுகுதல். உன்மஜ்ஜனம்னா மறுபடியும் எழுந்துச்சு அந்த தத்தளிக்கும் போது ஒமா பண்ணுவோம் இல்லையா, ஆமாண்ணா, அதுதான் மஜ்ஜனம் உன்மஜ்ஜனம். ரெண்டு, மஜ்ஜனஞ்ச உன்மஜ்ஜனஞ்ச மஜ்ஜன உன்மஜ்ஜனே திவச்சனம். பலம் பலே மாதிரி வந்துடும். இதுதான் இங்க இருக்கு. அஜஸ்து அந்த ஆடோ வாப்யாமேவ கிணற்றிலேயே மஜ்ஜன உன்மஜ்ஜனே குருவன்னு மூழ்கி எழுந்து மறுபடியும் மூழ்கி இவ்வாறே செய்து கொண்டு பேதே இறந்து விட்டது. பதில் கதவு அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு தாத்து இருக்கு. பேதே, பேதே பேதாத்தே பேதிரே அப்படின்னு வரும். வி பேதே மரணம் அடைந்து விட்டது அப்படின்னு முடிகிறது. பஷ்யத பாருங்கள், ஸ்ருகாலஸ்ய கௌசலம், இந்த நரியினுடைய கௌசலம் சாமர்த்தியம் எப்பேற்பட்டதுன்னு பாருங்க, எப்படி ஏமாத்தி தாம் பழச்சுண்டது அப்படின்னு பாடத்தோட முடிவு. அஜஸ்தாவது ருஜு புத்தி அத்தஹா சஹா வஞ்சகஸ்ய வச்சனம் சத்தியம் மத்வா ஷணைஹி அந்தஹ பிரவிஷதி. ஊர்துமுகம் அவரோஹதஹ தஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய வாபீதஹ சமாரோஹதி ஸ்ருகாலஹ. அஜஸ்து வாப்யாமேவ மஜ்ஜன உன்மஜ்ஜனே குர்வன் விபேதே பஷ்யத ஸ்ருகாலஸ்ய கௌசலம். இதுல இருந்து கேள்வி, கிமர்த்தம் ஸ்ருகாலஹ அஜஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய திஷ்டதி அப்படின்னு கேள்வி. எதற்காக இந்த நதியானது அந்த ஆட்டினுடைய முதுகில் காலை வைத்துக் கொண்டு நிற்கிறது? ஸ்ருகாலஹ பானீயம் பாத்தும் வாபீம் கதஹ ஜலே மமஜ்ஜ. சரி, கரெக்ட் தான். அப்படி சரி, கரெக்ட் தான். அத்தஹ சஹ பிருஷ்டே பதம் நிதாய திஷ்டதி. பகிராகந்தும், ஆமா அப்படின்னு கரெக்டா இருக்கும். சரிதான். அடுத்தது, அயம் ஸ்ருகாலஹா கதம் வாப்யாம் பதிதஹா, இந்த நெறியானது எப்படி கிணற்றில் வீழ்ந்தது? ஸ்ருகாலஹ பானீயம் பாத்தும் வாபியம் கதஹ ஜலே மமஜ்ஜ வாப்யாம் பதிதஹ வாபியம் கதஹ ஜலே பபாத அப்படின்னு மமஜ்ஜ பதில இந்த கேள்வி பதிதஹான்னு இருக்கிறதுனால அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. அயம் ஸ்ருகாலஹா ஜலம் பாத்தும் கதஹா பாப்யாம் பதிதஹா. அஜஹா ஸ்ருகாலம் கிம் அப்ருச்சது, ஆடு இந்த நரியை பார்த்து என்ன கேட்டது? சகே அபி மதுரம் ஜலம் இதி அப்ருச்சது. நண்பனே,
அப்பி மதுரம் ஜலம், இது நல்ல சுவையான ஜலமா அப்படின்னு கேட்டது. கதம் ஸ்ருகாலஹா வாபீதஹா சமாரோஹத், எப்படி கிணற்றிலிருந்து இந்த நரியானது வெளியேறியது, மேலே வந்தது. அஜஹ ஊர்த்வமுகஹ, ஊர்த்வமுகம் அவர் எப்படி சொல்லணும், அஜஹா யதா ஜலம் பாதும் வாப்யாம் பிரவிஷன் ஆசீத், பிரவிஷன் நுழைந்து கொண்டு இருந்தது. ததா அஜஸ்ய புருஷ்டே பதம் நிதாய ஸ்ருகாலஹ பஹிஹி அகச்சத், சமாரோஹத். அஜஹ கதம் விபேதே, அஜஹ வாப்யேவ மஜ்ஜனோன்மஜ்ஜனே குர்வன் விபேதே. அந்த பதம் எப்படி பிரிக்கணும்னா மஜ்ஜன உன்மஜ்ஜனே, மஜ்ஜன உன்மஜ்ஜனே குர்வன் பிரிச்சு குர்வன் விபேதே. இதுக்கப்புறம் சந்தி விஷயமான கேள்விகள். அதாவது எந்த இடத்துல இப்போ விசர்க்கத்துக்கு ஷா வரும் அப்படிங்கிறது சொல்ல போறான். பூர்ணஹா சந்திரஹா, இந்த இடத்துல விசர்க்கத்துக்கு என்ன வரப்போறது, பூர்ணச்சந்திரஹா அப்படின்னு வரப்போறது. இச்சு யஷானாம் தாலு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த தாலு ஸ்தானம் தானே சகாரத்துக்கும் ஷகாரத்துக்கும். அந்த சாமியத்தை வச்சுட்டு பார்த்தால் பூர்ணஹா சந்திரஹா பூர்ணச்சந்திரஹா. அடுத்தது தனுஷா டங்காரஹா, இங்கேயும் அதே மாதிரி ரூல்ஸ் தான். டகாரத்துக்கும் ஷகாரத்துக்கும் ஒரே ஸ்தானம், ருட்டுரஷானாம் மூர்தா. அந்த ஸ்தான சாமியத்தை வச்சுன்னு பார்த்தா தனுஷா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான விசர்க்கத்திற்கு ஷகாரஹா வந்துடுறது. தனுஷ் தனுஷ் டங்காரஹா, டங்காரஹான்னா சத்தம்னு அர்த்தம். இந்த கயிறு பிடிச்சு ஓங்கி பிடிச்சு இழுத்த சத்தம் வரும் இல்லையா, அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது டங்காரஹா, வேற ஒண்ணும் இல்ல. தனுஷா டங்காரஹா, வீடினுடைய டங்காரஹா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அலசஹா ஷேதே, அலசேதே, ஷகாரம் இருக்கிறதுனால அதே ஷகாரம் இங்கு இதுக்கும் வந்துடுறது. அல அல இப்போ கவனிச்சா தெரியும், இந்த சகாரத்துக்கு வச்சுட்டு தான் நம்ம பூர்ணகாலை விசர்க்கத்துக்கு ஷகாரத்தை கொண்டு வந்தோம். அதே மாதிரி டங்காரத்துல இருக்கக்கூடிய டகாரத்தை வச்சுட்டு தான் நாம வந்து இந்த விசர்க்கத்துக்கு ஷகாரத்தை கொண்டு வந்தோம். இப்ப ஷகாரமே இங்க இருக்கு பின்னாடி எழுத்து, அதுக்கு தகுந்த எழுத்து நம்ம இன்னொன்னு எங்க போய் தேடுறது, அதே ஷகாரத்தை தான் சொல்ல முடியும். அதனால என்ன பண்றோம், அலசேதே அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்தது அஜஹா து லுதுலசானாம் தந்தாஹா, இங்கேயும் அதை வச்சுதான் பாக்குறோம். தகாரத்துக்கு சாமியமா இருக்கக்கூடிய சதிருஷமா இருக்கக்கூடியது இது, அதாவது ச இந்த 3 எழுத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ச. அப்போ இந்த அஜஹால இருக்கக்கூடியதான இந்த விசர்க்கத்துக்கு சகாரஹா வந்துடுறது, அஜஸ் தூ. அடுத்தது முதா அபி நிதராம், இந்த 3 பதங்களை ஏதானி உபயுஜ்ய வாக்கியானி ரச்சயத, வாக்கியங்களை ஏற்றுங்கள். அடுத்தது உபதேசா, என்னது, இந்த பாடத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறா. வஞ்சகஸ்ய வச்சனம் ந விஸ்வசனீயம், வஞ்சகஸ்ய ஏமாற்றுபவனுடைய வச்சனம்
சொல்லை ந விஸ்வசனீயம் நம்பிக்கை வைக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். தஸ்ய உபகாரோபி ந கர்த்தவ்யா தஸ்ய அவனுக்கு எவனுக்கு வஞ்சகஸ்ய உபகாரோபி அப்படின்னு அர்த்தம். அவனுடைய வாக்கியத்தை நம்ப கூடாதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு அவனுக்கு நன்மையை கூட நம்ம செய்யக்கூடாது. உபகாரோபி ந கர்த்தவ்யா அப்படின்னு இந்த பாடத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடியதான கருத்து. அடுத்தது பர்யாயாக பிபாசா. பிபாசான தாகம் அப்படின்னு அர்த்தம். அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான சில பதங்கள் உதன்யா, பிபாசா, திருட். திருட் அப்படின்னு சொன்னால் தாகம். திருஷா தாகம். தருஷா தருஷகான்னாலும் தாகம். தருஷணம் அப்படின்னு சொன்னாலும் தாகம். தாகம் தான் அர்த்தம். 3 லிங்கத்திலையும் பதம் இருக்கு. தருஷா, திருஷா, தருஷணம் 3த்துலயும் ஒவ்வொரு பதம் அழகா இருக்கு. பிபாசா, திருட் இந்த ரெண்டுமே வந்து ஸ்திரீலிங்கம் தான் ஏற்கனவே. உதன்யா வந்து இதே அர்த்தம் தான். இதே இது பிபாசான்னு தான் அர்த்தம். அதுவும் வந்து ஸ்திரீலிங்கம் தானேண்ணா? உதன்யாவும் ஸ்திரீலிங்கம் தான். பிபாசா ஸ்திரீலிங்கம். திருட்டும் வந்து விஷ் மாதிரி வர, அதுவும் ஸ்திரீலிங்கம் அது மாதிரி வர திருட்டுங்கிறது. திருஷா அதுவும் ஸ்திரீலிங்கம் தான். தருஷா அப்படிங்கிறது தான் புல்லிங்கத்துல மாறுறது. தருஷா. தருஷாணம் நபும்சகலிங்க. அடுத்தது பீயூஷம். பீயூஷம்னா அமிர்தம்னு அர்த்தம். சுதா பீயூஷம் அமிர்தம். சுதா பீயூஷம் அமிர்தம் இந்த 3ம் ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடியது. அடுத்தது விஷத்துக்கு ஸ்வேடஸ்து கரளம் விஷம். ஸ்வேடஹா கரளம் விஷம் 3ம் பர்யாய பதங்கள். ஸ்ருகாலஹா ஸ்திரியாம் சிவா பூரிமாய. ஸ்திரியாம் சிவா அப்படிங்கிறது ஸ்திரியாம். அதாவது இந்த பதம் சிவாங்கிறது நிறைய சொல்லக்கூடியது. அடுத்தது பூரி மாயகான்னு பேர். அதுக்கு நிறைய மாயங்கள்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுனால பூரி மாயகா. கோமாயுகு அப்படின்னு பேரு. மிருகதூர்த்தகாஹா அப்படின்னு பேரு. பூரி மாயகா, கோமாயுகு, மிருகதூர்த்தகாஹா. அதுக்கப்புறம் ஸ்ருகாலஹா, வஞ்சகஹா, குரோஷ்டுஹு, பேருஹு, பேரவஹா, ஜம்புகஹா இப்படின்னு பேர். இவ்வளவு பேருங்கள் இதுல இருக்கு. இதுக்கு என்ன சொல்றது? நரிக்கு. இங்க பார்த்தா தெரியுது மஜ்ஜன உன்மஜ்ஜனே சிங்கிங் அண்ட் கமிங் அப் மேலே எழுதல். இதோட இந்த பாடம் முடியாது. நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு அடுத்த பாடம் வச்சுருவோம்.